மேச்சேரி சண்டே கிளாஸ் ஊழியங்கள் சார்பாக இயேசு உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ கூட எங்கள் பிரைமரி சிங்கக்குட்டிங்க உங்களுக்காக மாஸான ஒரு டான்ஸ் ஆட வராங்க. அவங்கள நம்ம நல்ல கரோசை கொடுத்து உற்சாகப்படுத்திடலாமா? அடியே உன்ன நடி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் பார்த்ததெல்லாம் கழுவிட்டு துணியெல்லாம் துவைச்சு போடு. அப்படியெல்லாம் ஆசையெல்லாம் தூக்கி போடு. உன்னை அந்த வீட்டில் வச்சுருந்தே பெரிய விஷயம். அமைதியாக வேலையை பாரு. என்னம்மா இப்படி கொடுமைப்படுத்துற? அவ்வளவு மகதானே. அண்ணே நீ சும்மா இருண்ணே, உனக்கே தெரியல அவளை பற்றி. அவள் பிறந்தது என் வீட்டுக்கு சாபம். அவளால் நிம்மதியெல்லாம் போச்சு. எங்கேயாவது போய் தொலை. ஆமாம் சேகர், அவள் பிறந்த நேரமே சரியில்லைன்னு சொல்லி ஜோஷக்காரனே சொல்லிட்டா. அவள் பிறந்தாதான் பிறந்தா. என் பிஸ்னஸ் டோட்டல் லாஸ். என் மூத்த மக அபிக்கும் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. மொத்தத்தில் ஒரு சாபம் தான். இவளை இதுக்கு மேலே வீட்லேயே வச்சிருந்தா சாபம் தொடர்ந்துட்டே இருக்கும்னு சொல்லி ஜோஷக்காரனே சொல்லிட்டா. அதனால் இவளை எங்கேயாவது ரோட்லையோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லையோ விட்டுட்டு வரலான்னு சொல்லி இருக்க. இவளை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு. பேசாமல் இவளை கூட்டிகிட்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோமில் விட்டுட்டு வரேன். ஐயோ ரொம்ப நன்றிண்ணே. இதை விட பெரிய உதவி எனக்கு இல்லைண்ணே. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாமா அனிதா, சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம ஜோசிக்காரன் பேச்சு கேட்டுட்டு இப்படி பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அனிதாவை ஒரு கிறிஸ்தவ ஹோமில் ஒன்றில் சேர்த்து விட்டால் அவரது மாமா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா. சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா. சந்தோஷம் என்னில் பொங்குதே. பசங்களா, இவங்க தான் நம்ம புது ஃப்ரெண்ட் அனிதா. இவங்களை கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? போமா அனிதா, போய் உட்காரு. நாம் யோசிப்பை பற்றி பார்த்தோம் இல்லையா? நாமளும் அந்த யோசிப்பு மாதிரி இருக்கணும். மனுஷங்க நம்மளை எவ்வளோ வெறுத்து ஒதுக்குனாலும் பரவாயில்ல, நம்ம மேலே பொய் பழி சுமத்தினாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம சொந்த குடும்பத்தினாலும் பரவாயில்ல, ஏசப்பா நம்மளோடு இருந்தால் போதும். ஏசப்பாவோட அன்பு அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள வைக்கும். நம்ம லைஃப்பை சூப்பராக மாற்றிடுவார் நம்ம ஏசப்பா. ஓகே பிள்ளைங்களா, டைம் ஆயிடுச்சு, போய் படுத்துக்கோங்க, போங்க. குட் நைட், குட் நைட். அப்போ நம்மளை ஒதுக்கி தள்ளின நம்ம அப்பா அம்மாவையும் நம்ம நேசிக்கணுமா? அந்த இயேசுவால முடியுமா? அந்த இயேசுவை நம்பினா நம்ம லைஃப் கூட மாறுமா? இப்படியாக அனிதாவை இயேசுவை அறிந்து கொண்டு அவர் அன்பை ருசித்து எல்லாருக்கும் பிரியமான மகளாய் வளர்ந்தாள். அவள் ஞானத்திலும் தேவ பக்தியிலும் வளர்ந்து MBBS படித்து டாக்டராக பணியாற்றினாள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு பசங்களா தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? குட் மார்னிங். ப்ரே பண்ணிட்டீங்களா? இப்போ பாட்டு பாடலாமா? கவலை ஒன்று மனக்கில்லையே, என் தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். என் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே, என் தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா இறைந்ததே
ஓகே பசங்களா, நம்மளை பார்க்க ஒரு புது கெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க தான் அனிதா. இவங்க நம்ம ஹோமில் தான் வளர்ந்தாங்க. ரொம்ப நல்லா படிப்பாங்க, ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தாங்க. ஏசப்பாவுக்காக வாழணும்னு, ஏசப்பாவுக்காக டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஏசப்பாவோட கிருபையால் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டராக இருக்காங்க. நீ கொஞ்சம் பேசு. ஹாய் சில்ட்ரன், நான் அனிதா. நான் இந்த நல்ல நிலைமைக்கு வர்றது காரணம் ஏசப்பா தான். நான் என் பெற்றோரால் கைவிடப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் நான் ஏசப்பாவையும் அவர் அன்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால அவருக்காக வாழணும், அவருக்காக ஏதாவது செய்யணும் ஆசைப்பட்டேன். என்னைய படிக்க வச்சு இந்த அளவாக ஆசீர்வதிச்சாங்க, என்னை வாழவும் வச்சாங்க. அந்த இயேசுவை நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க, உங்களையும் உயர்த்தி வாழ வைப்பாங்க. உங்கள் ஃப்யூச்சருக்கு ஆல் த பெஸ்ட். ஓகே பிள்ளைகளா, எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். கருசனையோடும் தன்னிடம் வந்த நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாள். பாசத்தோடு கவனித்துக் கொள்வாள். இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி வந்தாள். வாங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையோ தெரியல டாக்டர், ஆனால் ரொம்ப மன உளைச்சல்னால தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், அப்பப்பா அவளே அறியாமல் ஏதோ ஒன்று உளறிட்டே இருக்கா டாக்டர். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவளை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ். எதனால் உங்களுக்கு மன உளைச்சல்? ஏதாவது காரணம் இருக்கா? எங்கள் பிள்ளைங்க எங்களை ரொம்ப மோசமாக நடத்தினாங்க. எங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாங்க. அதிலிருந்து தான் டாக்டர் இப்படி ஆயிட்டா. ஹார்ட் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, அதாவது இயல்பான நிலைமையில இல்லை. மன அழுத்தம் தான் இதுக்கு காரணம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் நார்மலாயிரும். 5 months டைம் எடுக்கும். ரெகுலராக செக்கப்புக்கு வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா இவங்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுவாங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணுன்னு இருந்தேன். நீங்கள் தனியாக கிளினிக் வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க. ஆனால் ஏங்க டாக்டர், இவ்வளோ கஷ்டப்பட்டு எதையும் எதிர்பார்க்காம இவ்வளோ அன்பாக நடந்துக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது எப்பட்றா அப்படின்னு தான் டாக்டர் தோணுது. நான் இயேசுக்காக வாழ்கிற தம்பி, அதனால் எனக்கு கிடைச்ச அவர் அன்பை பற்றி நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். நான் இதை கடமையாகவோ சம்பளத்துக்காகவோ செய்யலை. இயேசுவை அறியாதவங்களுக்கு அவரை பற்றி சொல்லணும், அவ்வளவுதான். சூப்பர் டாக்டர், நானும் உங்களை மாதிரி சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இப்படியே மாதங்களாய் தன் சொந்த மகள் தான் டாக்டர் என்று தெரியாமலே அனிதாவிடம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுத்தனர். 5 மாதங்களுக்கு பின்பு வணக்கம் டாக்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி. என் வைஃப் இப்பொழுது ரொம்ப நல்லா இருக்கா. இதுக்கு காரணமே நீங்கள் தான் டாக்டர். ஆமாம் டாக்டர்ம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட நீங்கள் காட்டின அன்பும் பாசமும் தான் எனக்கு குணமாயிருச்சு. கடைசி காலத்தில் என் பிள்ளைங்களெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் மக உங்களை கைவிடலை. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எங்கள் மகளை உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா, அப்பா, நான் தான் அங்கே 3வது மக அனிதா. ஜோசிக்காரன் பேச்சை கேட்டு உன்னை சாபன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தணுமா அந்த அனிதாவா நீங்கள்? ஆமாம்மா, நான் தான் உங்கள் அனிதா. நாங்கள் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தோம், ஆனால் நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காம எப்படி என்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்ட.
அன்னைக்கு மாமா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹோமில் சேர்த்து விட்டாங்க. அங்கே தான் நான் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் உண்மையான கடவுள். என்னை அவர் நேசித்து அரவணைச்சி பாதுகாத்து படிக்கவும் வச்சு என்னைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்களும் தான் நம்ம மேலே இருந்த எல்லா சாபத்தையும் பாவத்தையும் ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக எல்லா சாபத்து நின்று நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த சாபம் பாவம் தரித்திரம் இப்படிப்பட்ட பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கவும் ரட்சிக்கவும் தான் ஏசப்பா பூமியில் பிறந்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நமக்குள்ள வாசமாக இருக்காங்க. அதனால் ஜோசிக்காரன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான்னு பயத்தில் சாபத்தில் நாம் வாழ வேண்டியதே இல்லை. கிறிஸ்து நமக்காக சம்பாதிச்ச எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்தரித்து அவருக்காக சந்தோஷமாக பரிசுத்தமாக வாழும்போது நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருந்தாங்கன்னா நம்ம சரீரங்களை உயிர்ப்பித்து ரோமர் 15:13 சொல்லியிருக்கிறபடி எல்லாவித சந்தோஷத்தினாலோ சமாதானத்தினாலோ நம்மளை நிரப்பி வாழ வைப்பாங்க. வாங்கம்மா வாங்கப்பா, குடும்பமாக சேர்ந்து இனி இயேசுக்காக வாழுவோம். முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால். அப்புறம் என்ன, ஏசப்பா நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இனிமே நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது தான். இப்போ கூட இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நடனம் ஆடினாங்க சரி, நாடகமாக நடித்து காட்டினாங்க சரி, பாடவும் வராங்க குட்டி குட்டி அழகான ஏஞ்சல்ஸ்.